காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி மாவில் புட்டு பண்ணியிருந்தேன். புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இடியாப்ப மாவு இருக்கும்ல, அதில் தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நார்மலான வாட்டரில் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். புட்டு பிடிச்சோம்னா உதிர்ந்து வரணும், அதுதான் கரெக்டான பக்குவம். இட்லி பானையை ஹீட் பண்ணிவிட்டேன். இட்லி பிளேட்டை எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக புட்டு மாவு, இடையில தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை, அதுக்கு மேலே புட்டு மாவு இதே மாதிரி வச்சு கவுத்தி எடுத்தோம்னா சூப்பரான ஷேஃபில் புட்டு கிடச்சிரும். ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொன்றா மாற்றி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் புட்டு மாவு, இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன். செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சூடான இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான புட்டு கிடச்சிரும். காலையில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுனால புட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லான புட்டு ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரி பிஞ்சு வீட்டில் இருந்துச்சு. அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு புட்டோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.